எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை வந்து உதிர்த்து போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இது வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக வச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு வேக வச்சாச்சு. இஞ்சி பூண்டை வந்து அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். வேக வச்ச காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மண் சட்டி நல்லா சூடாயிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரம் மசாலா தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். வேக வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எல்லா சாதத்துக்குமே நம்ம வந்து சைடிஷாக வச்சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.